Facebookல எப்படி வந்து செகண்டா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Facebook ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. இப்போ நீங்க Facebookல வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து இருக்கும். அதுல மேல சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கேட்கும். சேவ் கொடுத்துட்டு லாக் அவுட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்துடும். இதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ரெண்டுத்துல எது வச்சு வேணாலுமே நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இமெயில்னா இமெயில் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நம்பர்னா நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் 6 கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து வைக்கணும். நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் இன்ஃபர்மேஷனை சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கோட் பார்த்தீங்கன்னா வந்து வரும். நீங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜிமெயில் ஆப்பில் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த கோடை பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்ல கோடு வரும். அந்த கோடை பார்த்து இங்கே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை வந்து செட் பண்ண சொல்லும். நீங்கள் ஆட் பிக்சர் கிளிக் பண்ணி ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணிக்கணும். இல்லைனா ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்கள் அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா வந்து கூட ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்கம் டு ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரி உங்களோட நேம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போது உங்களுக்கு செகண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் இப்போ இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் செகண்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.